பைபிள்ல குற்றம் சாட்டப்படாத இன்னொரு நபரை பற்றி நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அவர் பெயர் மொர்தெகாய். இந்த மொர்தெகாயை பற்றி நம்ம எஸ்தர் புத்தகத்துல வாசிக்கலாம். மொர்தெகாய் உண்மையாக உழைத்ததன் காரணமாக அவன் எப்படி மரண தண்டனையிலிருந்து தப்புகிறான் என்பதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு முறை ராஜாவை கொல்வதற்காக 2 பேர் சதி திட்டம் தீட்டினார்கள். அந்த திட்டத்தை மொர்தெகாய் முறியடிக்கிறான். ஆனால் அதற்கென்று அவனுக்கு எந்த பரிசோ விருதோ கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த சம்பவம் ராஜாவின் சரித்திர புத்தகத்தில் எழுதப்பட்டது. ஆமான் என்பவன் ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் ஒரு அதிபதியாவான். ஆமானை வணங்காத காரணத்தினால் மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று ஆமான் நினைக்கிறான். அதற்காக திட்டம் தீட்டி மொர்தெகாயை மாத்திரமல்லாமல் அவன் இனத்தையே அழிக்க வேண்டும் என்று ராஜாவிடம் அனுமதியும் பெற்றான். அந்த கொலையை செய்வதற்கான நாளையும் குறித்தான். ஆனால் அதற்கு முன்பே மொர்தெகாயை அவன் கொலை செய்தே தீர வேண்டும் என்று எரிச்சல் அடைந்தான். ராஜாவிடம் அவனை கொலை செய்வதற்கு அனுமதி கேட்க சென்றான். ஆனால் அதற்கு முந்தின இரவு ராஜா சரித்திர புத்தகத்தில் தன்னை கொல்ல வந்தவர்களின் சதி திட்டத்தை மொர்தெகாய் முறியடித்தான் என்பதை அந்த சரித்திர புத்தகத்திலிருந்து படித்து அறிந்து கொண்டான். அதற்காக மொர்தெகாய்க்கு ஏதேனும் கொடுக்கப்பட்டதா என்று விசாரித்தான். எந்த கணமும் செய்யப்படவில்லை என்று அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு பதில் சொன்னார்கள். அப்பொழுது அதே சமயத்தில் ஆமான் ராஜாவை பார்க்க வந்திருந்தான். ஆமானை பார்த்த ராஜா மொர்தெகாயை கனம் செய்ய சொன்னார். மொர்தெகாயை ராஜாவின் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு ஆமான் அவனை கனப்படுத்தினான். இங்க பாருங்க, மொர்தெகாய் அன்றைய தினம் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய உண்மை அவனை அன்று காப்பாற்றியது. சரித்திரத்தில் எழுதப்பட்ட அந்த நிகழ்வின் மூலமாக மொர்தெகாய் அன்று உயிர் தப்பினான். அதனால நீங்களும் எந்த காரணத்தை கொண்டும் உண்மையை விடாமல் மரணம் அடைந்தாலும் உண்மையோடு இருப்பேன் என்று இன்று முடிவெடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.